வெல்கம் டு Ultramind. நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிற ஜேர்னியில் பல வகையில் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இருப்போம். அதில் ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கிற ஒரு மெத்தட் தான் ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறது. ஸ்டோரி கேட்கும்போது நம்மளோட லிசனிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியை தமிழ் மீனிங்கோட பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Once upon a time there was a crow. ஒரு காலத்தில் ஒரு காகம் இருந்துச்சான். He lived very happily. அந்த காகம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். One day he saw a swan. ஒரு நாள் அந்த காகம் ஒரு அன்னப்பறவையை பார்த்துச்சான். The crow went to the swan and said, "You are so white, I am so black." அப்போ அந்த காகம் அந்த அன்னப்பறவைக்கிட்ட போய், நீ ரொம்ப வெள்ளையாக இருக்க, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான். You are so beautiful, so you are the happiest bird in the world. நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு சொன்னிச்சான். The swan replied, I too thought so. அதுக்கு அந்த அன்னப்பறவை, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னிச்சான். But one day I saw a parrot. ஆனால் நான் ஒரு நாள் ஒரு கிளியை பார்த்தேன். He had two colors. அந்த கிளிக்கிட்ட 2 கலர் இருந்துச்சு. He is more beautiful. அந்த கிளி இன்னும் அழகாக இருந்துச்சு. So, the parrot is the happiest bird in the world. அதனால் அந்த கிளி தான் ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு சொன்னிச்சான். Then the crow approached the parrot and said, You are so beautiful. You are the happiest bird in the world. அதுக்கப்புறம் அந்த காகம் அந்த கிளிக்கிட்ட போய், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு சொன்னிச்சான். The parrot replied, I too thought so. அதுக்கு அந்த கிளி, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னிச்சான். But one day I saw a peacock. ஆனால் நான் ஒரு நாள் ஒரு மயிலை பார்த்தேன். He has many colors. அந்த மயில் கிட்ட நிறைய கலர் இருந்துச்சு. He is more beautiful than me. அந்த மயில் என்னை விட அழகாக இருந்துச்சு. So, peacock is the happiest bird in the world. அதனால் மயில் தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு சொன்னிச்சான். Then the crow saw a peacock in a zoo. அதுக்கப்புறம் அந்த காகம் ஒரு ஜூவில் ஒரு மயிலை பார்த்துச்சான். He said to the peacock, You are so beautiful. You are the happiest bird in the world. அப்போ அந்த காகம் அந்த மயில்கிட்ட, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு சொன்னிச்சான். The peacock replied, Because of my beauty, I am trapped in this zoo. அதுக்கு அந்த மயில், நான் இப்படி அழகாக இருக்கிறதுனால தான் நான் இந்த கூண்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். I have observed the zoo very carefully. நான் இந்த ஜூவை நல்லா கவனித்து பார்த்துருக்கேன். There are many kinds of birds in this zoo. இந்த ஜூவில் பலவிதமான பறவைகள் இருக்கு. But there is no crow here. ஆனால் இந்த ஜூவில் ஒரு காகம் கூட கிடையாது. Crows are never caged. காகங்களை யாரும் கூண்டில் அடைச்சி வைக்கிறதே இல்லை. Crows are always free. அதுங்க எப்போதுமே சுதந்திரமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, and the peacock continued, If I were a crow, I would be very happy. ஒருவேளை நான் காகமாக இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சான். After listening to this, the crow went into a deep thought and realized his gift. மயில் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த காகம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையோட அருமையை புரிஞ்சிச்சான். He lived happily ever after. அதுக்கப்புறம் அந்த காகம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.